வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி. 27 நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் 3 தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கிரகத்தை அதிபதியாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக சூரியன் வருவார். அந்த 3 பாதங்களும் மேசராசியில் ஒரு பாதமும் மீதி 3 பாதம் ரிஷபராசியில் அமைஞ்சிருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கு மரியாதை தருபவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூட்களில். கல்வியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க. இயல்பாகவே உயர்ந்த குணங்களுடன் திகழ்வாங்க இவங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஜாதகர்கள் கல்வியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு உயர்ந்த குணங்கள் இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய தோற்றம் இவங்ககிட்ட இருக்கும். தூக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு. உழைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிக நேரம் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு, அவர்களுடைய ஆதாயம் இவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சிந்தனை ரேகைகள் ஓடும் நெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இவங்க எப்பவுமே ஒரு யோசனையிலே இருப்பாங்க. சிரித்த முகமும் எதையும் மறைச்சி முடியக்கூடாத தன்மையும் உள்ளபடியே பேசக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. அதன் காரணமாக பலருடைய அதிருப்தியை சம்பாதிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் அடிக்கடி கோவப்படக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும். அதே போல் விவாதம் சொல்லி வருது இல்லையா, ஒரு பர்டிகுலராக ஒரு தொழிலை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ விவாதம் பண்ணுறோன்னா அதில் இவங்க ஈஸியாக போய் கலந்துக்குவாங்க. அதில் ஆர்வம் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் ஆசிரியர் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதை பார்த்துருக்குறோம். இதில் இவங்களுக்கு அதீதமான ஒரு ஆர்வம் இருக்கும். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சிலர் மருத்துவத்துறையில் இருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல் தேசத்தின் மீது பற்று அதிகமாக இருக்கும். தெய்வ பக்தியும் அதே சமயத்தில் இவங்ககிட்ட கூடவே இருக்கும். ரிஷபராசியில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், நல்ல ஒரு தலைவர்களாக திகழக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சுதந்திரமான மனப்பான்மை அதிகம் இருக்கும். மற்றவங்க உங்களுடைய உங்களுடைய பணியை, உங்களுடைய காரியங்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை அதிகாரத்து மூலியமாக பணிய வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆடம்பரத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியான வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்கன்னு சொல்லலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இவங்களுக்கு கிடைக்கும். அவங்களால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இவங்க இந்த 30 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இவங்க பார்க்கலாம். இப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசராசிக்குள்ள ஒரு பாதமும் ரிஷபராசிக்குள்ள 3 பாதமும் நம்மளுக்கு இருக்கும். இதில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சூரியனாக வருவார். இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருக்க உண்டான வாய்ப்பு அதிகம். உண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு நல்ல உயர்ந்த போஸ்ட், அதிகார பதவின்னு சொல்லும் இல்லையா, அதில் அமரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே அதிகார பதவியில் அமர்ந்து தனக்கு மேலே இருக்கிறவங்களோ அதே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இல்லையா, இவங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னா தட்டி கேட்கக்கூடிய ஒரு குணாம்சம் இவங்களுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உடனே முடிக்க வேணும்னு இவங்க நினைப்பாங்க. தள்ளி போகிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு போகிறது, இல்லை டைம் ஆகி போச்சு இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு போகிற பழக்கம் இவங்களுக்கு இருக்காது. வேலையை முடித்து வச்சுட்டு தான் அடுத்த வேலை. இவங்களோட தூக்கமாக இருந்தால் கூட இவங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க. கடுமையான உழைப்பு, குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் இவங்களுடைய உழைப்பிலிருந்தே கொடுப்பாங்க. மனைவி மக்களுக்காக எதையுமே விட்டு கொடுத்து போக தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும்.
இவங்களோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்போதுமே உறவினர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை இவங்க விரும்புவாங்க கூட. ஒரு நண்பர் வீட்டு விசேஷம்னு வச்சுங்களேன், பக்கத்து வீட்டில் எதிர்த்த மாதிரி வீட்லேயும் ஒரு நண்பர் வீட்டு விசேஷம் வருது. அன்றைக்கி லீவை போட்டுட்டு அங்கே போய் எல்லா காரியங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணி இவர் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணக்கூடிய, மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அதீதமான நட்பு மேலே இவங்களுக்கு நல்ல ஒரு பாசம் இருக்கும். நட்பு மேலே பாசம் இருக்கும்னு சொல்லலாம். இளம் வயதில் ஒரு நல்ல கிரக அமைப்பு, லக்னாதிபதி நல்ல இடத்துக்கு அமைஞ்சிருந்தாங்கன்னா சின்ன வயசுலேயே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாத பிறந்தவங்களுக்கு உண்டு மேசராசிக்குள்ளே. இப்போது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் எடுத்துக்கங்களேன். இந்த 2ஆம் பாதம் ரிஷபராசிக்குள்ளே வரும். எல்லோரிடம் அன்பு செலுத்தக்கூடியவங்களாகவும், அனைவருக்கும் சகஜமாக பழகக்கூடியவங்களாகவும், வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கணும் இல்லையா, என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அது மூலிமா மற்றவங்க மூலிமா சில ஏமாற்றங்களை இவங்க சந்திக்க நேரிடும். அதே சமயத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பற்று அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் செய்த உதவிக்கு எப்போதுனா நம்ம பிரதிபலனாக ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. சமயம் சந்தர்ப்பம் கூடி வரும்போது அந்த உதவி இவங்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு. இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அடிக்கடி விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக தந்து மகிழ்விப்பாங்கன்னு சொல்லலாம். தன்னுடைய ட்ரெஸ்ஸன்ஸு அழகுபடுத்திக்கிறது இதில் கொஞ்சம் நல்லாவே இவங்க காமிக்க. அந்த சென்ட்டு, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது இவங்க விரும்புவாங்கன்னு வச்சுங்களேன். நல்ல சிரித்து பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகம். என்ன கொஞ்சம் சற்று அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதே அந்த சமயத்தில் கோபத்தில் மற்றவங்களை கடுமையாக கூட பேசக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்துடுது. ஆனால் அதே சமயத்தில் அப்படி ஒரு வேலை பேசிட்டாலும் கூட அவங்கள அன்பால் மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு, இல்லைப்பா அந்த ஏதோ கோபத்தில் நான் பேசிட்டேன், கொஞ்சம் மனசில் வச்சுக்காத இதையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறைய உண்டு. அதனால் இவங்ககிட்ட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் சோம்பேறித்தனமும் காரியங்களை முடிப்பதையும் சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிக தன்மையான ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை முறையாக இவங்களுக்கு அமையக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும். பல போராட்டங்களை இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கையில். அதே சமயத்தில் சந்தித்தாலும் தோல்வி அப்படிங்கிறது கிடையாது, கட்டாயம் அதில் சாதனை இவங்ககிட்ட இருக்கும். இப்போது இந்த 3ஆம் பாதம், இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசாட்சி பற்றி நடந்துக்குவாங்க. நீதி நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவர்களோட பழகுறதுல கட்டாயம் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு அந்த வழியில் இவங்க நடப்பாங்க. இதுதான் ரூல், இப்படித்தான் இருக்கணும், கரெக்ட்னா கரெக்டாக போகணும் அப்படிங்கிற தன்மை இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே ஏற்றுக்க மாட்டீங்க. அதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது சரியாக தப்பா அப்படின்னு பிரித்து, அதாவது அதை அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகம். ஒரு சில நேரங்கள் ஒரு சில ஜாதகம் எப்போவுமே ஒரு விளையாட்டுத்தனமாகவே நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் காரணமாக படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு குறைஞ்சி காணப்படுறத நம்ம பல ஜாதகங்களில் பார்த்துருக்குறோம். வீட்டில் அடைஞ்சு கிடப்புறத எந்த காரணத்தை கொண்டு இவங்க விரும்ப மாட்டாங்க. சுதந்திர பறவையாக ஆனந்தமாக சுற்றி திரிய தான் இவங்களுக்கு விரும்புவாங்க. அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க மேலே ஒரு அதிருப்தியை தேடிக்குவாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பக்கம் நின்று வேலை செய்ய மாட்டியா, இல்லை ஒரு இடத்துக்கு இருக்க மாட்டியா அப்படின்னு அவங்க கணிசமாக ஒரு கண்டிக்கக்கூடிய கோபத்தில் அவங்க கண்டிப்பாங்க. கோபத்தில் இவங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை கூட்டிட்டு தன்மை மட்டும் எங்களுக்கு மைனஸ். பிறகு அதுக்காக வருத்தப்படுவாங்க, அது வேறு சமாச்சாரம். இவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்து கூட லைட்டாக அப்படியே பட்டும்படாமையே இருப்பாங்க. பட்டும்படாமல் இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய எண்ணங்கள், அதை இவங்க ஈஸியாகவே நிறைவேற்றக்கூடிய, என்ன வேணாலும் பரவாயில்ல, அவங்களோட ஆசையை இவங்க நிறைவேற்றி வச்சுருவாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். 35லிருந்து 40 வயசுக்குள்ளே வாழ்க்கையில்
ஒரு நல்ல நிலையை அடையலாம். கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷபராசிக்குள்ளேயே நமக்கு அமையும். இந்த ரிஷபராசி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது பல துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் சத்தியம் தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம். கல்வி கேள்விகளில் நல்ல மிகச்சிறப்பாக விளங்குவாங்க. பெரியவங்ககிட்ட அடக்கத்துடன் நடந்துக்கிற தன்மை இவங்ககிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். பலரும் மதித்து போற்றும்படியாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். எத்தனை பேரை பதவி இவங்ககிட்ட கொடுத்தாலும் அந்த அடக்கம் இவங்ககிட்ட கட்டாயம் இருக்கும். மற்றவர்களோட படும் துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டு இவங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கட்டாயம் இவங்க செஞ்சிருவாங்க. எப்போவுமே நல்லதே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதை நினைக்கணும், நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணாம்சம் இவங்ககிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எப்பப்போ இவங்க நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர விருப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தெருவில் சண்டை சச்சரவு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தால் அதை கண்டு இவங்க கொஞ்சம் பயந்து அந்த இடத்த விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. பெற்றோர்கிட்ட மிகுந்த பாசம் கொண்டிருப்பாங்க. அவங்களோட வார்த்தையை மீறி எதையும் இவங்க செய்ய மாட்டாங்க. சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடித்த பிறகு இவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. மற்ற குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஜாஸ்தி. கோயில் திருப்பணியில் சமூக பணிகளும் இவங்க ஆர்வமாக ஈடுபடுறத பல ஜாதகங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானும் சிவபெருமானும். இந்த கடவுள்களை முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவருக்கு வரக்கூடிய சங்கடங்கள், ஜாதகங்களில் இந்த அமைப்பு இப்படியே பொருந்தி வருமா அப்படின்னா பல கிரகங்களோட சேர்க்கை இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், லக்னாதிபதி கூட பாவகிரகங்களோட சேர்க்கை இருக்கக்கூடாது, அல்லது 1, 5, 9 பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இது அத்தனையும் இவங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.